ஃப்ளைட்லாம் வானத்தில் போகிறத பார்த்துருக்கேன். எங்கள் மேம் என்னை ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவன் பறக்க போகிறான் என்று பேச்சு சொல்கிறாள். தன்னை போல் பிறரையும் பறக்க வைக்கும் வரை அவன் வாய மாட்டான். பல வருஷமா ஏக்கத்தோடு அண்ணாந்து பார்த்த விமானத்துல இப்ப அந்த மாணவி பறக்கவும் செஞ்சிருக்காங்க. மாணவர்களை ஊக்கப்படுத்த தலைமை ஆசிரியருடைய இந்த செயல் பலரையும் நெகிழ்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. அந்த அழகான அனுபவத்தை பத்தி இந்த மாணவி சொல்றத கேளுங்களேன். நான் யோசித்தேன், ஐயோ வானத்தில் தான் ஃப்ளைட்லாம் பார்த்துருக்கேன், நான் நேர்லலாம் பார்த்தது கிடையாது, கிட்டலாம் போனது கிடையாது, நாமளும் போகிறோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போனாங்க. ஏர்போர்ட் வெளில இருந்தால் பார்த்துருக்கேன், உள்ளே போனது கிடையாது. போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஃப்ளைட்லேயும் போனோம். எனக்கு விண்டோ சீட்டு, விண்டோலேருந்து மேகம் வானம் எல்லாத்தையும் ரொம்ப பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அஷ்மா எங்கள் மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பக்கத்துல தேசிய திறனறிவு தேர்வுல வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவியான ஷர்மிளா அப்படின்றவங்கள அந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் அமுதா அப்படின்றவங்க விமானத்துல அழைச்சிட்டு போய் மகிழ்விச்சிருக்காங்க. இது பலரையும் நெகிழ்ச்சிக்குள்ளாக்கிருக்கு. எல்லாமே இந்த ஊர் பஸ் கூட வசதி இல்லாத ஒரு இன்டீரியல் கிராமம். இந்த கிராமத்தில் குழந்தைங்க ரொம்ப ஏழை பிள்ளைங்க தான் இங்கே படிக்கிறாங்க. அவங்கள எப்படியாவது அவங்க வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய ஆசிரியர்கள் அனைவரும் மிகவும் சிறப்பாக பணியாற்றினதுனால இந்த குழந்தைகள்லாம் இந்த அளவுக்கு ஒரு NMMS தேர்வில் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். மத்திய அரசு இந்தியா முழுக்க 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேசிய திறனறிவு தேர்வு நடத்திட்டு வராங்களாமா. இந்த தேர்வுல வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையா 4 ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குறதாவும் சொல்லப்படுது. அதை தொடர்ந்து கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி நடந்த இந்த தேசிய திறனறிவு தேர்வை அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பக்கத்துல இருக்கக்கூடிய வானவநல்லூர் அப்படின்ற ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியை சேர்ந்த 25 மாணவர்கள் எழுதியிருக்காங்களாம். அந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியரான அமுதா அப்படின்றவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த தேர்வுல வெற்றி பெறவங்களை நான் விமானத்துல அழைச்சிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஊக்கப்படுத்தி இருக்காங்களாமா. அதே மாதிரி கடந்த வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் ஒரு மாணவியை விமானத்துல அழைச்சிட்டு போனாங்களாமா. இப்போ அதை தொடர்ந்து இந்த ஷர்மிளா அப்படின்ற மாணவியையுமே திருச்சியில இருந்து சென்னைக்கு விமானத்திலையும் சென்னையில இருந்து விழுப்புரத்துக்கு வந்தே பாரத் ரயிலையும் அழைச்சிட்டு போய் அந்த மாணவியை அவ்வளவு மகிழ்விச்சிருக்காங்க. கல்வியில சிறந்து விளங்க இது மேலும் ஊக்கப்படுத்தும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இதை பத்தி பேசின அந்த ஷர்மிளா என்ன சொல்லிருக்காங்கன்னா, முதல்ல நான் விமானத்துல பறந்து எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. நிச்சயமா இது எல்லா மாணவர்களையும் ஊக்கப்படுத்தும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. வெளியில இருந்து விமான நிலையத்தை பார்த்திருக்கு, ஆனா முதல்ல அதுக்குள்ள போகும்போது அவ்வளவு ஹாப்பியா இருந்தது. அதே மாதிரி விரைவு ரயில்லையுமே நான் பயணிச்ச அனுபவம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹாண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த குழந்தைக்கும் சொல்ல முடியாத சந்தோஷம். அதில் நான் பஸ்ஸே பார்க்காத ஊருங்க. இந்த ஊர்லேருந்து வெளியில் போகணுன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து போய் தான் அவங்க பஸ் ஏறணும். அப்படிப்பட்ட குழந்தை வானத்தில் ஒரு புள்ளி மாதிரி தான் விமானத்தை பார்த்துருக்காங்க. அப்போ நம்மளை இந்த அளவுக்கு ஆசிரியர்கள் படிக்க வச்சுருக்காங்க. ரெண்டாவது அந்த ஷர்மிளாங்கிற பாப்பா கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கீழப்பழுவூரில் மாடல் ஸ்கூலில் செலக்ட் ஆகியிருக்காங்க. அது ரொம்ப திறமையான குழந்தைகளை மட்டும்தான் அங்கே எடுத்து படிக்க வச்சு நீட்டு கோச்சிங்லாம் கொடுத்து எல்லா விதத்துலேயும் அவங்கள நல்லா முன்னுக்கு கொண்டு வருவாங்க. அதனால் ஆசிரியர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை மாணவியும் அவங்க பெற்றோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதனால் என்னோடய ஆசையெல்லாம் எங்கள் தலைமை ஆசிரியர் நிறைவேற்றினாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு கோச்சிங் கொடுத்த மேம், டீச்சர்ஸ், சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.